மயான காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மணி சித்தன். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய எந்திரம் தேவ வசிய எந்திரம். ஒரு தெய்வத்தை வசியம் செய்வதற்கான உபாசனை செய்வதற்கான எந்திரம் என்று கூட நாம் சொல்லலாம். அப்பேற்பட்ட எந்திரம் அருங்கோண சக்கரத்தில் சிவன் சக்தி உள்ள சக்கரத்திலே நடுவிலே ஆகாய வட்டம் மறைந்து ஓம் சரஹண அல்லது ஓம் சரவணா அல்லது ஓம் சரஹண பவா என்று எழுதி தேவ வசி வசி ஸ்ட்ரீம் அப்படின்ற எழுத்து பெருசாக எழுதிக்கணும். ஸ்ட்ரீம் என்றது பெருசாக இருக்கணும். அந்த உள்ள அறை வீடுகளில் சரவண பவா அல்ல சரஹண பவா என்று எழுதி கொண்டு மேலுள்ள அறைகளில் வசி வசி கீழே மசி மசி என்று எழுதி கொள்ள வேண்டும். 2 வலது இடது பக்கங்களில் நெசி நெசி என்று எழுதி அருங்கோணத்தினுடைய நுனிகளிலே சூளம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஸ்ரீ என்று எழுதி நீங்கள் இந்த சக்கரத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த எந்திரம் சந்தன பலகை என்பது மிக சிறப்பு. அந்த சந்தன பலகையிலே எழுதி சுத்தி செய்து சாபன வெற்றிகள் எல்லாம் செய்து அதற்கப்புறம் படையலுடன் இதை நீங்கள் உபாசனை செய்யலாம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம்தான் தேவவசிய எந்திரம். தேவவசிய எந்திரத்தில் நீங்கள் 6க்கு 6 அங்குலம் நீளமுள்ள சந்தன பலகையை கீழே குறிப்பிட்டபடி சக்கரம் போல் நீங்கள் கிரி முறையாக பயபக்தியுடன் செய்ய வேண்டும். இந்த எந்திரத்தை எழுதும் பொழுது உடல் சுத்தி மனசுத்தி இருப்பிடமெல்லாம் சுத்தி செய்து, இதுக்கு வயது வித்தியாசம் தேவையில்லை. 1008 ஒரு மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது வெள்ளை மலரை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். வெண் தாமரை இருந்தாலும் சிறப்பு தான். எந்த தேவதையை நீங்கள் உபாசனை செய்ய இருக்கிறீர்களோ அந்த தேவதைக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் சொல்லி அர்ச்சிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே அல்லது உங்களுடைய மனம் உன் ஐம்புலன் அடங்கியிருக்கிற சூழலில் வெகு சீக்கிரமாக இது சித்தியாகிவிடும். அப்பேற்பட்ட சக்கரம். இந்த சக்கரத்தை வைத்து இந்த எந்திரத்தை வைத்து எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதித்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சக்கரம். திருப்பியும் இதுக்குள்ள மந்திரத்தை கேட்காதீர்கள். இதற்குண்டான மந்திரம் என்பது எந்த தெய்வத்தை உபாசனை செய்கிறீர்களோ, தேவவசியம் இல்லையா, எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை செய்கிறீர்களோ அதற்குண்டான மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் முக்கியமாக சரவணபவனாக இருக்கக்கூடிய ஆதிசித்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி அவருடைய மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து அதற்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம், அதற்கெல்லாம் முன்பாக விநாயக பெருமான், இப்படி அனைத்து முடிந்து குரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் இந்த உபாசனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதற்கான நாள் என்று பார்த்தால் பௌர்ணமி நாள் அல்லது வளர்பிறை நாட்களில் வெள்ளிக்கிழமை அல்லது உங்களுக்கான ஒரு நாட்களிலே நீங்கள் இதை உபாசனை செய்யலாம். மேலும் இது பற்றின சந்தேகங்கள் ஏதும் இருப்பினே எம்மை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்கிற வாழ்க்கை குறியதாக இருக்கிறபடியினாலே குருவை தேடி அலைவதை விட்டு இந்த வலைதளத்திலே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை அறிந்து முருகப்பெருமானின் அருளை பெற்று எம் குருவாய் என் இறைவனாய் இருக்கக்கூடிய அகத்திய மாமுனிவராய் இருக்கக்கூடிய அகத்திய சித்தர் பெருமானை வணங்கி நீங்கள் எல்லா செல்வமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். சிவாயமன். நம்ம தர்மயுத்தம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து பதிவு பாருங்கள். கிட்டத்தட்ட உடல் நலம் காரணமாக எவ்வளவோ பதிவுகள் இடையில நின்று போய்விட்டது. தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். வேறு ஏதாவது கருமுறை மாந்திரிகத்தினுடைய அடிப்படையிலேயோ
அல்லது வேறு ஏதாவது உங்களால் முடியாதது, உங்களுக்கே சந்தேகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பதிவிடுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனான அந்த சந்தேகங்களை தீர்த்து நீங்கள் கேட்கிற எந்திர மந்திரமாகட்டும் எதுவானாலும் உங்களுக்கு நான் வழங்குகிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம.